ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாட்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம் தேவனை துதிக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம தேவனை துதிக்கணும். முதல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நல்ல கைகளை தட்டி நம்ம தேவனை துதிப்போம். நமக்கு நிறைய ஆசைகள் உண்டு. நம்முடைய மனதில் நிறைய ஆசைகள் இருக்கும். நம்முடைய ஆசைகள் எல்லாம் டிஃப்ரெண்டாக என்ன செய்யும் இருக்கும். உலகத்தின் மீது சிலருக்கு ஆசை இருக்கும், உலகத்தில் உள்ளவர்கள் மீதும் சிலருக்கு ஆசை இருக்கும். வாலிப பிராயத்தில் அவங்க ஆசைகளை நம்ம எதுக்கு தான் ஆசைப்படுறோன்னு நமக்கவே தெரியாது. கண்களின் இச்சை அப்படின்னு பைபிளில் சொல்லியிருக்கு. ஆனா ஒரு பக்தன் சொல்றான், என் ஆசை எல்லாம் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்றான். நமக்கு யார் மேல ஆசை இருக்கணுமா? கர்த்தர் மேல என்ன செய்யணும்? ஆசை இருக்கணும். நம்ம ஆசை யார் மேல இருக்கோம் அவரை குறித்து தானே நினைவுகள் தான் நம்ம கிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்கும். அப்போ கர்த்தர் மேல நம்ம ஆசையா இருந்தா நம்முடைய நினைவுகள்லாம் எங்க இருக்கும்? சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய நான் உங்கள் நினைவாகவே இருக்கிறேன். நம் நினைவாகவே அவர் இருக்கிறாராம். யார் அவர் மேல ஆசைப்படுறோமோ, யார் அவர் மேல பிரியமா இருக்கமோ அவங்க மேல கர்த்தர் இருக்கிறார். அதனால கைகளை தட்டி உற்சாகமாய் புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்துல மட்டும்தான் அந்த பாட்டு இருக்கும். 1047வது பாடல். 1047. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. சேர்ந்து படிக்கிறீங்களா? என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போலும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. யார
யாருக்கெல்லாம் ஆண்டவர் மேல ஆசை? ஆண்டவர் நம்ம எல்லாரையும் உன்னிப்பா பார்த்துட்டே இருப்பாரு. ஆண்டவர் மேல எனக்கு ஆசைங்கிறது நான் இங்கிருந்து மேல இருந்து பாக்குறேங்கிறதுனால கையை தூக்குறதுனால இல்ல, இதயத்துல இருந்து வரணும். நான் அவர் மேல ஆசையா இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு ஆசையோட வால்பாறை எஸ்டேட்டுக்கு போயிருப்பாங்க. கேரளாவில இருந்து கிளம்பி எவ்வளவு கனவுகளோடு போயிருப்பாங்க. அவங்க தப்பு பண்ண போல அந்த இயற்கை காட்சிகளை ரசிக்கன்னு தான் போனாங்க. அப்போ வேன் போக போக அவங்களுக்கு நம்ம பக்கத்துல வந்துட்டோம்னா அந்த ஏரியாவை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும். நான் முத ஊட்டிக்கு போகும்போது அப்போ நான் பத்திரிகைகளை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பெண்டு அப்படி வரும்போதே சொல்லிட்டே வருவாங்க, இது இத்தனாவது ஹேர்பின் பெண்டு, இத்தனாவது ஹேர்பின் பெண்டு, இத்தனாவது ஹேர்பின் பெண்டு. அது கடைசி ஹேர்பின் பெண்டு வரும்போது உயிரை கையில வச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும், போகணும். அப்படி பயமா இருக்கும் போறதுக்கு. எங்க பார்த்தாலும் பசுமையா இருந்த மாதிரி இருக்கும், ஆனா கீழே பார்த்தா போன திருப்பி என்ன செய்ய முடியாது, வர முடியாது, அப்படி இருக்கும். கொண்டை ஊசி அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க அப்படி வேன் போகும்போதுலாம். இப்போ நாங்கள் பத்திரிகையிலேருந்து போகும்போது நாங்கள் அதை ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படி ஒரு ஜாலியாக தான் போவோம். ஆனாலும் மனசுல பயம் இருக்கும். ரிட்டர்ன் நம்ம வரும்போது எப்படி வருவோன்னே தெரியாது, அப்படி ஒரு பயமா இருக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வருவோங்கிறது நிச்சயமே கிடையாது. அருமையான சகோதரி நம்ம தெரியல உள்ள ஒரு ஐயா ஒருத்தர் நேற்று ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல மாட்டினாங்க. அவங்க சொல்றாங்க, நான் அது பாட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன், சிஎம் அந்த ஸ்டோர் கடை பக்கத்துல வரும்போது டர்னிங் திரும்பினேன், இங்க ஒரு வண்டி வருது, இன்னொருத்தன் பைக்ல வந்து என்ன செஞ்சுட்டாங்க, விட்டாங்க. நானே எதிர்பார்க்கல. இப்ப 8 தையல் 9 தையல் போட்டிருக்கு. அப்போ நம்ம எப்படி நமக்கு நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்களேன். ஃபேக்டாவே யோசிப்போம். நாம் நிச்சயமுள்ள ஒரு வாழ்க்கை வாரணும்னா என் மேல இருக்கிற ஆண்டவருடைய அன்பு மாத்திரம்தான். ஆண்டவர் நம்ம மேல அன்பு வைக்கணும்னா நான் அவர் மீது என்ன செய்யணும், அன்பு வைக்கணும். அது மாத்திரம் இல்ல, அவரை மாதிரி இந்த உலகத்துல நமக்கு யாரும் இல்லவே இல்லை. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் யாரு தான்? ஆமேன் இல்ல, எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் யாரு தான்? ஜீசஸ் தான். அவர் தான் நமக்கு பெஸ்ட தருகிறவர். ஹல்லேலூயா. யார நம்ம ஃபர்ஸ்டா வைக்கிறோமோ அவங்க தான் நமக்கு பெஸ்ட தருவங்கிறன்னு வச்சிருக்கோம். அப்ப சாத்தான நீங்க ஃபர்ஸ்டா வச்சா அவன் தர்ற பெஸ்ட் நரகத்துல கொண்டு சேர்க்கும். இயேசுவை நமக்கு ஃபர்ஸ்டா வச்சா அவர் தர்ற பெஸ்ட் ஹெவன்ல கொண்டு சேர்க்கும். ஹல்லேலூயா. அவரை போல நமக்கு யாரும் இல்லை. எல்லாரும் எழுந்திருந்து, உம்மை போல யாரும் உண்டு, நன்மை செய்ய நீருண்டு. புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்திலே 19வது பாடல். எந்திருக்க முடியாதவங்க உட்கார்ந்துருக்கலாம், மற்றவங்க எந்திரித்து எங்களோடு சேர்ந்து உற்சாகமாய் கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன். உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து கொள்ளேன். நீரெல்லாம் எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து கொள்ளேன். நீரெல்லாம் எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன்,
அடோனாய் ஆராதிப்பேன் இயேசுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதை தனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதை தனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எல்ரோயி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோகிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். பிரியமானவர்களே, மரணத்தின் பாதையில் இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலிருந்தே இதுதான் எச்சரிப்பா கொடுக்கப்படுகிறது. எந்த நிமிஷம் மரணம் நமக்கு வரும் தெரியாது. கேரண்டியே நம்ம உயிருக்கு கிடையாது. வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் கேரண்டி கிடையாது, பிறந்த குழந்தைக்கும் கேரண்டி கிடையாது, வாலிபனுக்கும் கேரண்டி கிடையாது, வயசானவங்களுக்கும் கேரண்டி கிடையாது. நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நான் தான் வாழ்வேன், நான் படிச்சவன், நான் பெரிய பணக்காரன், எனக்கு எல்லா செக்யூரிட்டி இருக்கு, நான் கண்டிப்பா நான் இத்தனை வருஷம் உயிரோடு இருப்பேன், என்னை காப்பதற்கு 4 செக்யூரிட்டி, இந்த பக்கம் 2 பேரு, இந்த பக்கம் 2 பேரு, முன் பக்கம் 2 பேரு, பின்பக்கம் 2 பேரு, அப்படி ஒரு செக்யூரிட்டி எனக்கு இருக்கு. அந்த செக்யூரிட்டி தான் இந்திரா காந்தியை சுட்டு கொலை பண்ணாங்கிறத மறந்துடாதீங்க. இந்த மெய்காப்பாளனை நம்பி அந்த இந்திரா காந்தி அம்மா பிரதமரா இருக்கும்போது போனாங்களோ, அதே மெய்காப்பாளன் தான் அதே இந்திரா காந்தி சுட்டு கொண்டார்கள். அதே மாதிரி தான் இந்த உலகத்துல நம்ம இதெல்லாம் நம்பி இது என்னை காப்பாற்றும், அது என்னை காப்பாற்றும், அவன் என்னை காப்பாற்றும், இவன் என்னை காப்பாற்றும், அவன் என் அன்பா இருக்கான், அவன் என்னை நேசிக்கிறான், அவ என்னை நேசிக்கிறான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இயேசு ஒருவரை தவிர, இயேசு ஒருவரை தவிர நம்மை நேசிப்பதற்கு யாரும் கிடையாது. இயேசு ஒருவரை தவிர நம்மை பாதுகாக்க யாரும் கிடையாது. இயேசு ஒருவரே தான் நான் நேசிப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. அவரை நேசிக்கும் போது I love you Jesus, நான் இயேசுவை தான் நேசிப்பேன், அவர் என்னை நேசிக்கிறார். நான் அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, அவருக்காக காத்திருக்கும் பொழுது, இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்காக காத்திருக்கீங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க யார் யாருக்கோ காத்துட்டு இருக்காங்க, அங்க இங்க இங்க. ஆனால் இயேசு உங்களுக்காக காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு மனுஷிக்காக, ஒரு மனுஷி ஒரு மனுஷனுக்காக இதயத்துல எவ்வளவோ எண்ணங்களை சிந்தனைகளை வச்சு அப்படியே ஏங்கி தவிச்சிட்டு இருக்கோம். இயேசு உங்களுக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்.
தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உங்கள் மீது அன்பா இருக்கிறார். நீங்க அன்பா இருக்கீங்களா? நீங்க அன்பா இருக்கீங்களா? இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். உங்க அன்புக்காக நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே. உன் தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுருங்க, எல்லா பாசத்தையும் உலகத்தில் உள்ள. அதுக்காண்டி அப்பா அம்மா மேல பாசமா இருக்கக்கூடாது அப்படி சொல்லல. கணவன் மனைவி பாசமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கக்கூடாது அப்படி சொல்லல. உன்னுடைய முழு இருதயத்தோட உன் சிந்தனையோட உன் தேவன் இடத்துல நீ முதலில் அன்பு கூர்வாயானால், இயேசுவின் இடத்துல உன் அன்பை நீ முதலில் வைப்பாயானால், உலகத்தில் உள்ள மாய்மால அன்பு காட்டுகிற மக்களிடமிருந்து ஆண்டவர் உன்னை காப்பாற்றி விடுவார். அல்லேலூயா. ஏன் இன்று நிறைய தற்கொலைகள், ஏன் இன்று நிறைய விவாகரத்துகள், ஏன் இன்று நிறைய காரியங்கள் எல்லாம் வேற மாற்றம் நம்முடைய குடும்பத்துல சந்தோஷம் சமாதானத்துக்கு எதிராக நடக்குதுன்னா, பைபிள் சொல்கிறது உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. இந்த உலகத்தில் உள்ள மாய்மாலத்தை நம்பி அன்பு கூறாத, மாய்மாலம் உள்ள மனுஷனை நம்பி அன்பு கூறாத, மாய்மாலம் உள்ள அழகை நம்பி பெண்களை நம்பி நீ அன்பு கூறாத. உன் இயேசுவின் இடத்தில் மாத்திரம் அன்பு கூறு. இயேசுவை போல் அழகுள்ளவர் யாருமே கிடையாது. ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போமா? உம்மையை நான் நேசிப்பேன். நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் உம்மை மட்டுமே நேசிப்பேன், உம்மிடத்தை மாத்திரத்தை நான் அன்பு கூறுவேன். உலகத்தின் அன்பை எல்லாம் நான் வெறுக்கிறேன், இயேசுவின் அன்பை மாத்திரம் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். நான் இயேசுவை தான் நேசிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறீங்களா? இந்த துதி ஆராதனையில
இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. உங்க வாயை திறந்து அறிக்கையிடுங்க. வாயை திறந்து சொல்லுங்களேன், இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் இந்த நாளிலே இந்த செய்தி ஆசீர்வதிக்கும்படியாக, நம்ம எல்லாரையும் ஒருமுகப்படுத்தும்படியாக, நம்முடைய ஒருமுக ஆவிக்கு விரோதமான காரியங்களை இந்த ஸ்தலத்தில் இராதபடி ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும்படியாக அனிதா தாமஸ் சுருக்கமா ஜெபம் பண்ணுங்க. நன்றி நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் என்ன தேவைக்காக வந்திருக்கோம் அறிவீர் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்திருக்க தேவனாய் இருக்கிற சுவாமி, பலப்படுத்த கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொன்ன என் தேவன் ஏசப்பா, நீ நிச்சயமாய் ஆண்டவரே ஏசப்பா எங்கள் விண்ணப்பத்தின் செவித்தாரத்திற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, உங்கள் விருப்பப்படி ஆக்கடுவது என்று சொன்னீரே ஏசப்பா. இங்கே யாருக்கா தேவைக்காக வந்திருக்கிறார்களோ ஏசப்பா, உங்கள் விண்ணப்பத்தை செவி சாய்த்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆண்டவரே நீ பலன் இருக்க நன்றியும் ஸ்தோத்திரம் பாப்பிலிருக்கேன் சுவாமி. ஆண்டவரே தேவனை ஒருவராய் பெரிய பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாய் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய ஏசப்பா கர்த்தர் நடுவில் அற்புதங்கள் செய்வார் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஏசப்பா, அற்புதத்தை காண நாங்கள் வந்திருக்கோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே ஏசப்பா நீ மிகப்பெரிய அற்புதத்தை நீ செய்யப்போதுக்காக நன்றியும் ஸ்தோத்திரம் பாப்பிலிருக்கேன் சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா, இதோ மீதியான நேரத்தை ஆண்டவரே உடைய பாப்பிலிருக்கேன் சுவாமி. என் தேவன் ஏசப்பா, நாங்கள் என்ன ஆண்டவரே செய்தியை நோக்கி வந்திருக்கோம் சுவாமி. இந்த செய்தியால் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே ஏசப்பா உம்முடைய செய்தியை நோக்கி நாங்கள் வந்திருக்கோம் தாப்பனே. ஏசப்பா, எங்களுக்கு மன ஆறுதலையும் கொடுத்து எங்கள் தேவைகளை சந்தித்து ஏசப்பா என்று என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லாத்துக்கும் ஆண்டவரே நீர் ஆம் என்றும் ஆமேன்றும் ஏசப்பா நீ பதில் இருக்க நன்றியும் சொத்தம் பாப்பிலிருக்கேன் சுவாமி. என் தேவன் ஒருவராய் பெரிய அசிங்களை செய்கிற தேவனாய்க்கிற தாப்பனே. நிச்சயமா என் தேவன் விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை ஆண்டவர் நிறைவேறிப்படுவதற்காக நன்றி சுவாமி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பாப்பிலிருக்க ஆண்டவர் நிறைவேற்றப்படுத்த தமிழுக்கு நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. தயவுசெய்து உட்காருவோம். ஒரு ரிக்வெஸ்ட், உங்களுக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே உங்களுக்கு சாப்பாடு இருக்கும், சாப்பிடாம போயிடாதீங்க. எல்லாருக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு அன்பின் விருந்து. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உள்ளே பிரவேசித்து என் வாய் சொல்ல நீ எழுதின சுருளில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தருடைய ஆலயத்தில் உபவாச நாளிலே ஜனங்களுடைய செவிகள் கேட்க வாசிப்பதுமன்றி தங்கள் பட்டணங்களில் இருந்து வருகிற எல்லா யூதா கோத்திரத்தாரும் கேட்கும்படி அவைகளை வாசிப்பாயாக. உபவாச நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வந்திருக்கிற மக்களை பார்த்து, நான் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை அவர்களுக்கு அறிவிப்பாயாக. ஹல்லேலூயா. அப்ப இந்த உபவாச நாளில் இங்க கூடி வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை முதல்ல சொல்றாருன்னா, சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்தோம். அடுத்த வரும்போது பிள்ளைங்களாம் பேப்பர் நோட்டை எடுத்துட்டு வந்துடணும், கையில் எழுதக்கூடாது. சகரியா 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகிங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல ஸ்டார்டிங்ல 4ஆம் மாதத்தினுடைய உபவாசம். இந்த வார்த்தையை நான் போன மாசம் உபவாச ஜெபத்துல சொன்னேன். இன்னைக்கு பர்டிகுலர் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 4வது மாதத்தினுடைய உபவாசம் இதற்கு பிறகு வருகிற எல்லா நாட்களுக்கும் சேர்த்து அது பண்டிகைகளாக மாற கடவுது. ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு சந்தோஷமான ஒரு நாட்களை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இனி வரும் நாட்களில் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார் என்பது நிச்சயமே.
அவர் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க எதை நேசிக்கணுமா அப்படின்னா, இந்த சமாதானமும் இந்த சந்தோஷம் கிடைக்கணும்னா சமாதானத்தையும் சத்தியத்தையும் நீங்க என்ன செய்யுங்க, நேசிங்க. நீங்க அது மேல விருப்பமா இருங்க, நீங்க அது மேல வாஞ்சியா இருங்க. அப்படி இருக்கும் பொழுது நீ உங்களுடைய உபவாச நாட்கள் அப்படின்னு சர்ச்சில் நமக்கு ஒரு டேட்டை கொடுத்தாலும், நாமளே உபவாசம் இருக்கணும்னு நினைச்சு ஒரு நம்ம சில தேவைகளுக்கு உபவாசம் இருக்குன்னு நினைச்சாலும், எதுக்காக நீ அந்த வருத்தம், அந்த பாரம், அந்த கஷ்டத்துக்காக உபவாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அந்த உபவாச நாள் முடியும் பொழுது அது உங்களுக்கு பண்டிகை நாட்களாக மாற போகிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற நமக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபையில கூடி இருக்கிற, இந்த ஆலயத்துல கூடி இருக்கிற மக்களுக்கு நான் சொல்ற வார்த்தை சொல்லு, இந்த உபவாச நாள், இந்த 4ஆம் மாதத்தின் உபவாச நாள் முடியும் பொழுது அது பண்டிகை நாட்களாக மாறும். உங்கள் குடும்பத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிக்கிற நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் கைகளை தட்டி உற்சாகமா சொல்லேன்னா, நல்ல ஏசி ஓடிட்டு இருக்கு, அப்படியே கண்ணை என்ன செஞ்சுட்டு இருக்கும், இழுத்துட்டு இருக்கும். வேண்டாம், அந்த தூக்கத்தை ஆண்டவர் என்ன செய்வார், அப்புறப்படுத்துவாராக. சிஸ்டர், உபவாசம் பல வகையில் இருக்கிறது. இப்போ மாதம் ஒருக்கா உபவாச ஜெபம் பெரிய கூட்டங்கள் நடக்கிறது. சபைகள் என்ன செய்கிறது, வாரந்தோறும் உபவாச ஜெபம் இருக்கிறது. உபவாச நாட்கள் நியமிங்கள்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. வீடுகளை நம்ம சில நேரங்கள் என்ன சொல்ல, நீயோ உபவாசிக்கும் போது தனியாக போய் ஒரு ரூமை பூட்டிக்கிட்டு என்ன செய்ய, உபவாசம் மாரி எனக்கு ரொம்ப சோகமாலாம் இருக்காது, நல்லா ஷேவ் பண்ணி அழகெல்லாம் முடி வெட்டி நல்லா மேக்கப்லாம் பண்ணி அழகாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. உபவாசத்துக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு நேரத்தை, ஒவ்வொரு காலத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா அந்த உபவாசத்தினுடைய தன்மையும், அந்த உபவாசத்தை எப்படி ஆண்டவர் நமக்காக நிர்ணயிக்கிறாரு, நியமிக்கிறாருங்கிறத யாருமே சரியா புரிஞ்சு கொள்றதில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் எடுத்து வாசித்து பாருங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் 40 நாட்கள் உபவாசம் இருந்த பின்பு போதும் அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்போ தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த பிறகு கர்த்தருடைய ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாக எங்க கொண்டு போகப்பட்டாரா? யாரு கொண்டு போனா? பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை எங்க கொண்டு போறாரு? வனாந்திரத்துக்கு கொண்டு போறாரு. எதுக்காம்? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. அப்போ நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருப்பாங்களா? ஆண்டவருக்கு தேவையா? நம்ம சாதாரண சும்மா இருக்கிற ஆளை பிடிச்சு கொண்டு எங்கேயா கொண்டு 40 நாள் உபவாசம் பத்தி பிசாசு நம்மளை வதக்குன்னு வதக்கி எடுக்கணுமா? அப்படிலாம் நம்ம நினைக்க மாட்டோமா? யாருமே அப்படி நினைக்கிறது இல்லையா? நீங்க அப்படி நினைக்கணும். நினைச்சாதான் அதுல ஒரு உண்மை ஒண்ணு உங்களுக்கு தெரியும். எதுக்குன்னா, சோதனை காலம் எதுக்குன்னா, அது நம்ம பயிற்றுவிக்கும் ஒரு காலம். ஒரு பெரிய மேன்மையை ஆண்டவர் உங்களுக்கு பின்னாடி என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அந்த மேன்மை உங்களுக்கு நீங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் ஃபீல்டை நமக்கு தராங்க. மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறாங்க, போலீஸுக்கு ஆள் எடுத்தோன்னா மிலிட்ரி ட்ரெஸ் போட்டு நீ இங்க போ அங்க போன்னு சொல்றது இல்லை. 6 மாசம் அவனை என்ன செய்யறான், ட்ரைனிங் கொடுத்து என்ன செய்யறாங்க, வதக்குன்னு வதக்கி எடுத்துடுறாங்க. ஓடணும், ராத்திரி ஓடணும், பகல்ல ஓடணும், வெயில்ல நிற்கணும். போலீஸ் ட்ரைனிங் போனாலும் நம்ம அப்படிதான் என்ன செய்யறோம், நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. துப்பாக்கி சுடுறதுக்கு, அடிக்கிறதுக்கு கூட நல்ல ட்ரைனிங் கொடுக்காங்க. எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சமீபத்தில் MK அப்படின்னு ஒரு அடி இருக்கு. MK அடின்னா மாவு கட்டு போடுறதுன்னு அர்த்தம். உள்ள வச்சு என்ன செய்யறாங்க, கொன்றுறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாருன்னா, அந்த போலீஸ் ட்ரைனிங்க்கும் மிலிட்ரி ட்ரைனிங்க்கும் நம்ம இருக்கிற இந்த காலத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த ட்ரைனிங் ஃபீல்ட்ல நல்ல சாப்பாடு என்ன செய்வான், வயிற்றுக்கு கொடுத்து தான் ட்ரைனிங் கொடுப்பான். ஆனா நமக்கு ஆண்டவர் வயிற்ற காய வச்சு என்ன செய்யறாரு, ட்ரைனிங் கொடுக்கறாரு. அவன் ட்ரைனிங் எடுத்து நல்ல ஸ்ட்ரென்த், பாடியில ஸ்ட்ரென்த் உள்ளவனா ஆயிடுறான். நம்ம ஆவியில பலம் உள்ளவர்களாக ஆகிறோம். இந்த சரீரத்துல கிடைக்கிற ஸ்ட்ரென்த் ஒரு நாள் நம்மளை கடைசி வரைக்கும் என்ன செய்யாது, காப்பாற்றாது. ஆனா ஆவியில நம்ம பெற்றுக்கொள்ளுகிற பலன் இருக்க, இது பரலோக ராஜ்யத்தை நம்ம கொண்டு சேர்க்கும். அல்லேலூயா. இந்த 2 உபவாசத்துக்கு அதான் வித்தியாசம். அப்ப இயேசுவானவரை நேர கொண்டு வச்ச எதுக்கு? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சோதனை கொடுப்பேன், ஆனா சோதனையிலிருந்து தப்பிவித்திருக்கிற வழியும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், உண்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ வனாந்திரமான ஒரு இடத்துல, மிருகங்கள் இருக்கிற இடத்துல, சர்ப்பங்கள் இருக்கிற இடத்துல, தண்ணி இல்லாத இடத்துல, ஆகாரம் இல்லாத இடத்துல, ஒன்றுக்குமே வழியும் வாய்ப்பும் இல்லாத இடம், பாதுகாப்பு என்பதே
இல்லாத இடம். அப்படிப்பட்ட இடத்துல வாலிபனான இயேசுவை, இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார் அந்த டைம்ல? வாலிபனா இருந்தார். 30 வயது வாலிபனா இருந்தார். அவரை கொண்டு போய் வனாந்தரத்துல 40 நாள் வச்சு பிசாசு என்ன சோதிச்சிருப்பான் அப்படின்ட்டு நமக்கு அங்க விவரங்கள் சொல்லப்படல. ஆனா அது சோதனைக்கு பிறகு 3 விதமான காரியத்துல சோதிக்கிறான். எப்படின்னா, அந்த இடத்துல தேவன் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு என்னென்ன தடைகளை உண்டு பண்ணணுமோ அதையெல்லாம் அவன் கண்டிப்பா செஞ்சிருப்பான். அது நமக்கு சொல்லப்படல. ஒரு பெரிய சுழல் காற்றை உண்டு பண்ணிருப்பான். வனாந்தரத்துல காத்தடிச்சா மூச்சு கூட என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. பகல்ல வெயில் நேரத்துல ஒதுங்கறக்கு ஒரு மரந்தடி கூட இருக்காது. தாகம் எடுத்தா தண்ணி கூட இருக்காது. சாப்பாடுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. பயங்கரமான மிருகங்கள் அச்சுறுத்தல் அந்த இடத்துல இருந்திருக்கும். இவை எல்லாத்தையும் அவன் கொண்டு வந்திருப்பான். இவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் இயேசுவானவர் 40 நாள் தன்னை அனுப்பின பிதாவையே நினைத்து கொண்டிருந்தார். அந்த பிதா அவரை காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. அப்ப உபவாச நாளில் உலகத்தை வச்சு நான் என்ன பலப்படுத்த முடியாது, ஆவியானவர் என்னை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த உபவாச நாளிலும் வேதம் சொல்லுகிறது, இந்த சபை மக்களுக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இயேசு இந்த 40 நாள் உபவாசத்தை முடித்து வந்த உடனே 3 சோதனைகள் நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம். முதல் சோதனையை பசியை தான் என்ன செய்யறான். இயேசு இங்க பசிச்ச உடனே அந்த நான் பசியா இருக்கேன் சாப்பாடு கொடுங்கன்னு அவர் என்ன செய்யல, கேட்கல. அந்த சாத்தா தான் வந்து சொல்றான், இப்ப நீங்க பசியா இருக்கிறீர, 40 நாள் சாப்பிடாம இருந்துட்டு வந்திருக்கிய, உனக்கு பசி கண்டிப்பா இருக்கும், நீ தேவனுடைய குமாரன் தானே, இப்பதானே அங்கிருந்து எல்லா வல்லமைகளும் பெற்றுக்கொண்டு வந்திருக்க. அப்ப யோசிங்க, பிசாசு சோதிக்கிறான்னா வனாந்தரமான இடத்துல, ஒன்றுமில்லாத இடத்துல, சாப்பாடு கூட வழி இல்லாத இடத்துல, பாதுகாப்பு இல்லாத இடத்துல 40 நாள் இயேசு இருக்கிற இடத்துல தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ஒன்றுமில்லாதவங்களா இருக்கலாம், வனாந்தரமான வாழ்க்கையா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டங்களுக்கு கூட இருக்கானா, ஒரு காரியத்தை இன்னிலிருந்து மனசுல நினைங்க, இந்த போராட்டத்தை, இந்த பிரச்சனையை, இந்த கஷ்டத்தை இயேசு எனக்கு கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரு, இல்லாட்டி ஆவியானவர் எனக்கு கொடுக்கிறாருன்னா எனக்குள்ள ஒரு பெரிய மகிமையை ஆண்டவர் வைக்க போகிறார். ஒரு பெரிய வல்லமை எனக்கு கொடுக்க போகிறார். அந்த வல்லமை என்ன? எனக்கு எதிராக போராடுகிற பிசாசை, எனக்கு எதிராக போராடுகிற சாத்தானை, எனக்கு எதிராக போராடுகிற சத்துருக்கின் கிரியைகளை நான் ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கரங்களை வேர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா இந்த உபவாச நாள் ஏதோ சாதாரணமா ஒரு ஃபார்மாலிட்டி நம்ம நினைக்க கூடாது. இதுல ஏதோ ஒரு சக்தி ஒண்ணு இருக்குது, ஏதோ ஒரு பவர் ஒண்ணு இருக்குது. இங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஏன் உங்களுக்கு மட்டும் கூட்டி கொண்டு வைக்கிறாரு? எதற்கு உங்களுக்கு மட்டும் ஒரு அழைப்பு கொடுக்கிறாருன்னா, உன் வாழ்க்கையில சோதனை நிறைய இருக்குது, உன் வாழ்க்கையில வேதனை நிறைய இருக்குது, உன் வாழ்க்கையில குறைவுகள் நிறைய இருக்குது, உங்க சரீரத்துல பலவீனங்கள் நிறைய இருக்கிறது. நான் என்ன செய்வேன் இப்படியே புலம்பிட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற போகிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த உபவாச நாள்ல நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? தேவனிடத்திலிருந்து ஒரு வல்லமை பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமை தர ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த எது வல்லமைன்னா, உங்களுக்கு விரோதமான எல்லா சாத்தானுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஜெயங்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 24 அதிகாரம் 18 வசனத்தை எடுங்க. யாத்ராகமம் 24 அதிகாரம் 18 வசனம். மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். 40 நாட்கள் மலையில் இருந்தான். மோசேயை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோசே எப்பேற்பட்ட முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டார், எப்படி கர்த்தருடைய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாருன்னு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துக்கு வனாந்தரம் வழியா வழி நடத்தி இந்த அதிகாரத்தில் உள்ள சம்பவம் நடக்கிற வரைக்கும், அதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய காரியங்களை மோசே மூலமா ஆண்டவர் செஞ்சுட்டாரு. செங்கடல் அவர் என்ன செய்தாரு? அவரை வச்சுதான் பிளக்க வைத்தாரு. கண்மலைகளை அவரை வச்சுதான் திறக்க வைத்தாரு. வனாந்தரத்துல பாதைகளை உண்டாக்குறாரு. வனாந்தரத்துல மண்ணாவை கொடுக்கிறாரு. வனாந்தரத்துல மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு. மோசே சொன்னோன்னு வனாந்தரத்துல பெரிய மேகத்தை ஆண்டவர் இறக்கி ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம என்ன செய்கிறார்? பாதுகாத்து கொள்ள. தண்ணீர் இல்லாத அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஏளிமை உருவாக்கி அங்க தண்ணீரையும் பேரிச்சு மலத்தையும் கொடுக்கிறாரு. எந்த சத்துருக்களின் தொல்லையில் இல்லாமல் பாதுகாத்த ஆண்டவர் இந்த மோசையை கொண்டு தான் வழி நடத்தினாரு. ஆனா இந்த மோசே அந்த ஜனங்களை வழி நடத்தும் போது பெரிய பெரிய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது.
இன்னைக்கு இதைத்தான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க என்னதான் இப்போ உங்களை நம்பி ஒரு 10 பேர் 15 பேர் ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு வச்சுருங்களேன், அங்கிருந்து தான் எதிர்ப்பே நமக்கு என்ன செய்யும் வரும். யோசிப்பு சொல்றான் பாத்தீங்களா, நான் உங்களுக்கு நன்மை செஞ்சா நீங்க எனக்கு என்ன செய்றீங்க, தீமை செய்றீங்க. நம்ம மற்றவங்க மேல இரக்கம் பாராட்டுவோம், மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்வோம். எப்படி ஆயினும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நன்மை செய்யலாம்னு செஞ்சா அதுல ஏதாவது ஒரு பஞ்சரை நம்ம தலையில என்ன செஞ்சுருவாங்க வச்சு நம்ம பேரை என்ன செஞ்சு விட்டுருவாங்க, கெடுத்து விட்டுருவாங்க. ஏண்டா நம்ம இவங்களுக்கு செஞ்ச வரும். மோசே முதல்ல சொன்ன, ஆண்டவரே இந்த வேலையை என்னால என்ன செய்ய முடியாது, இந்த 6 லட்சம் ஜனங்களை நான் எப்படி கொண்டு போவேன்னு சொன்னதுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ போ, நான் உன் கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த அபிஷேகத்தை பெற்ற மோசேக்கு கூட இவ்வளவு கஷ்டங்கள் வந்து சில நேரங்களில் ஆண்டவரே என்ன செஞ்சிருங்க, கொன்னு போடுறங்க, என்னால முடியலன்னு சொல்ற லெவல்ல வந்தான். அப்ப காரணம் என்னன்னா, மோசைய இந்த ஜனங்களை வழி நடத்துறதுக்குரிய எல்லா அதிகாரமும் கொடுத்திருந்தோம், அவருக்குள்ள ஒரே ஒரு குறை மாத்திரம் இருந்தது. ஒண்ணு, அடுத்தாப்புல மோசே மூலமா ஆண்டவர் இந்த உலகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்ற வேண்டும் என்று நினைச்சிருந்தாரு. அதுக்கு அப்ப என்ன செய்றாரு பாருங்க, மோசேட்டு சொல்றாரு, மோசே நீ எங்க வா, சீனாய் மேல நீ என்ன செய்து வா, ஏறி வா. அப்பதான் அந்த 24ஆம் அதிகாரத்துல சீனாய் மலை மேல மோசே ஏறி போறாரு. 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய மகிமையின் கீழே அவர் இருக்கிறாரு. அங்க அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மேகத்தின் கீழே என்ன செய்கிறாராம், 40 நாள் இரவும் பகலும் ஒன்னும் சாப்பிடாம கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அதுல பிறந்தது தான் 10 கட்டளைகள். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல நீங்க இருக்கிற சட்ட திட்டங்கள் எல்லாமே இந்த யாத்திராகமத்துல மோசையோட ஆண்டவர் பேசின காரியங்கள் தான் இன்னைக்கு சட்ட திட்டங்களாவே என்ன செய்கிறது, இருக்கிறது. அதுல குற்றவாளிகள் எப்படி தண்டிக்கப்படணும், என்னென்ன காரியங்கள் செய்யணும், ஒரு தேவனுடைய ஆலயம் மாத்திரம் அல்ல, ஒரு வீடு கூட கட்டப்பட்டா அது எப்படி என்ன செய்யணும், இருக்கணும். நீ மெத்த வீடு கட்டினா கண்டிப்பா பிடிச்சு போறதுக்கு கைப்பிடி கூட என்ன செஞ்சிருக்கணும், வச்சிருக்கணும். அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாமே அந்த 40 நாட்கள்ல மோசே ஆண்டவரோட இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசேட்ட என்ன செய்யறாரு, பேசுறாரு. மகிமை தான் அந்த இடத்துல இருக்குது. ஆண்டோட முகத்தை அவர் என்ன செய்யல, யாரும் பார்க்க முடியாத சத்தம் மட்டும் என்ன செய்யுது, காதுல கேட்டுக்கிட்டே இருக்குது. அது அவ்வளவு என்ன செய்யறாரு, ஒரு கற்பலகைகளை எழுதுறாராம். அதே யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 34:29. மோசே சாட்சியின் பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதாலே தன் முகம் பிரகாசமாய் இருப்பதை அவன் அறியாதிருந்தான். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு சம்பவம் இதில் நடக்குது. கர்த்தரிடத்துல நீங்க ரொம்ப வேதனை, ரொம்ப துன்பம், ரொம்ப கஷ்டத்துல நிறைய பேர் கவனிங்க, ஏன் உன் முகம் இப்படி டல்லா இருக்கு, ஏன் இப்படி ரொம்ப டல்லா இருக்கிறன்னா நம்முடைய அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சிடும். அப்ப நம்ம இருதயத்துல அவ்வளோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இருக்கும்போது டென்ஷனா நம்ம என்ன செய்வோம் இருப்போம். நம்முடைய சுவாபங்கள் மாத்திரமில்ல எல்லாமே என்ன செஞ்சிடும், மாறிடும். அப்ப அந்த கலக்கத்தினுடைய முகத்துல தான் மோசே 40 நாட்கள் அங்க இருந்துட்டு ஆண்டவரோட பேசிட்டு வரும்பொழுது அவர் முகம் எப்படி இருந்துச்சா, பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த உபவாச நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ 40 நாள் இல்ல, நீ 4 நாள் கூட இல்ல, நீ 4 மணி நேரம், ஒரு நேரம் சாப்பாடை கொஞ்சம் கட் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் நீ கர்த்தருடைய சமூகத்துல இருந்தா உங்கள் முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ அந்த இருதயத்தில் உள்ள பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்க யார்கிட்ட பேசணும், ஆண்டவர்கிட்ட பேசணும். மோசே பேசுனதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மோசேன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஜாபை தான் அவர் முக்கியமா நினைச்சு என்னால முடியலன்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்து உலகத்துல ஒரு ஜனம் எப்படி வாழணும், ஒரு ஆண் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஒரு சபை எப்படி இருக்கணும், போதகன் எப்படி இருக்கணும், ஆசாரியன் எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் என்ன செய்யறாரு, கட்டுக்கோப்பா மோசைக்கு கற்றுக் கொடுத்து அந்த 10 கட்டளைகளை கொடுத்து இந்த கட்டளை இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும், நடக்கணும்னு சொன்னாரு. அதை வச்சுதான் அம்பேத்கர் சட்ட புத்தகத்தை என்ன செய்யறாரு, எழுதுறாரு. உலகம் முழுவதும் அதுதான் சட்டமாக என்ன செய்கிறது, இருக்கிறது. அப்ப மோசே காலத்தை உலகத்தை சீரமைக்கிற ஒரு காரியத்தையும், சொந்த மனிதன், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்துகிற ஒரு சட்ட திட்டங்களையும் இந்த 40 நாள் உபவாச நாட்கள்ல மோசேட்ட கொடுத்து அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். ஹல்லேலூயா.
சங்கீதக்காரன் சொல்லலாம், எங்களை முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர் யார்? கர்த்தர். எங்களை பிரகாசிக்க பண்ணும் அப்படின்ட்டு. அப்போ இன்னைக்கு இந்த உபவாச நாள்ல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நீ இந்த உபவாச நாளில் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஏன்று சொல்லு, நான் உனக்கு என்ன செய்வேன்? போதிப்பேன். நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன செய்வேன்? போதிப்பேன். நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். இருளாய் இருக்கிறவன் வாழ்க்கையை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறேன். இருள் அடைந்திருக்கும் இதயத்துல நான் சந்தோஷத்தை கொடுக்க போறேன். நொறுங்கி போன உள்ளத்தோட இருக்கிறவனுடைய உள்ளத்தை நான் புதிதாக்க போறேன். உன் இதயத்தில் இருக்கிற துக்கங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் என்று சொல்லிரு. அது நிமித்தம் இனிமே நீ கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் முகத்தை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. இனிமே நீங்க மேக்கப் எல்லாம் போட வேண்டாம், பவுடர்லாம் போட வேண்டாம். நீ கண்ணாடியில் போய் உங்க முகத்தை பார்த்தா நீங்களே பிரைட்டா இருப்பீங்க. ஆமாவா? ஒரே ஒருத்தர் தான் ஆமீன், ஒருத்தர் தான் மற்றவங்களும் இருக்கிற வேலை இல்லை போல அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, உண்மையிலே நம்முடைய முகத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? அது பாருங்களேன், மோசே தன்னுடைய முகம் பிரகாசமா இருந்தது மோசைக்கே தெரியாதுன்னு சொல்லியிருக்கு. உங்கள் முகம் பிரைட்டா இருக்கிறது உங்களுக்கே தெரியாது. நீங்க வழக்கம் போல நீங்க பவுடர்லாம் போடுங்க, அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லலை. அப்புறம் அதுக்காக 7 இன்ச்சு வீட்டுக்கு வராமல் போயிடாதீங்க. இவர் போனால் கண்மை போடக்கூடாதுன்னு பாரு, பவுடர் போடக்கூடாதுன்னு பாரு, அங்கேயும் போகிறது அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் வழக்கமாக இருங்க. ஆனால் உங்கள் முகம் தேவனுடைய பிரகாசத்தால் நிறைந்திருக்கிறது என்பதை புறஜாதியார் கண்களுக்கு ஆண்டவர் காட்டுவார். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் எப்பவுமே நீங்கள் சாதாரணமாகவே பாருங்களேன், ஒரு 4 பேர் 5 பேர் எடுத்துன்னு பேசிட்டு இருந்தா ஒரு 5 நிமிஷம் பேசணுன்னு ஆர் யூ கிறிஸ்டியன் சொல்லி கேட்டுருவாங்க. நீங்க கிறிஸ்தவரா? நீங்க சிலுவெல்லாம் போட்டு இதெல்லாம் போட வேண்டிய அவசியம். நம்ம டயலாக், நம்ம பேசுற விதம், நம்ம சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா நீங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா இல்லையா? உங்களை பார்த்து எப்படி கேட்டிருக்காங்களா இல்லையா? நீ தலையில முக்காடு போட்டு போறீங்க முஸ்லீம்னு சொல்லி யாராவது கேட்டிருக்காங்களா? இல்ல. முக்காடு தான் நமக்கு அறிகுறின்னு கிடையாது. நம்ம முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் ஐடியே நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவது தான். நம்முடைய கண்களை தெளிவுள்ள கண்களா வச்சிருப்பாரு. அவர் என் முகத்தை பிரகாசிக்க பண்ணாருன்னா, நான் மற்றவங்ககிட்ட பேசும்போது அந்த வார்த்தைகள் அந்த வெளிச்சம் என்னச்சும் இருக்கும். அந்த இடத்துல நமக்கு ஒரு தனி மரியாதையே இருக்கும். ஆண்டவர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தப்பல உபவாச நாள்ல ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அது எப்படியா? விட வேண்டியதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்? ஆராதனை செய். விட்டுட்டு ஆராதனை செய். அப்போ நம்ம ஒருத்தட்ட போய் ஒன்று கேட்க போறோம். சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு கோஷ்டி ஓட்டு கேட்க வந்தாங்க. நிற்க முடியாத போதையில ஓட்டு கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு எப்படி ஓட்டு போடுவீங்க? நீங்க எப்படி ஓட்டு போடுவீங்க? இதுதான் ஆண்டவருக்கும் நமக்கும் கேரக்டரை பார்க்கிறவரு. அப்போ நம்ம இருதய சுத்தம் உள்ளவர்கள்லாம் எந்தெந்த பாவத்தெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுட்டு முழு மனதோடு ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? ஆராதனை செய்யணுமா? அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் உங்கள் சத்துருக்கள் கையிலிருந்து உங்களை விடுதலை கொடுக்க போகிறார். அப்படிதான் அவர் செய்தார். அதே அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். போதும். மிஸ்பாங்கிற இடத்துல சாமுவேல் சொல்றாரு, நீங்க ஏக அழுதுட்டு கிடக்குறீங்க, எதுக்கு நீங்க புலம்பிட்டு கிடக்குறீங்க? நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த மாறுபாடான வழிபாடுகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிரு? விட்டுரு. தாயத்தை கலத்தி என்ன செஞ்சிரு? எரிஞ்சிரு. காலில் கயிறு கட்டிருந்தா என்ன செஞ்சிரு? கட் பண்ணி தூரத்துக்கு போட்டுட்டு. கயிறு ஒன்ன காப்பாத்தாது, தாயத்தை ஒண்ணு என்ன செய்யாது? காப்பாத்தாது. வீட்டு முன்னுக்கு சுயங்கன்னு தொங்கப்பட்டாலும் அது ஒண்ணு என்ன செய்யாது? காப்பாத்தாது.
பெரிய பூசணிக்காய் மாதிரி பொம்மை படத்தை கொண்டு வச்சா காப்பாத்தாது. இல்லாட்டி வீட்டுல திஷ்டி விழுந்து 3 பேருக்கு வயிறு உள்ள ஒரு பொம்மையை கொண்டு வச்சா அது எதுக்கட திஷ்டிக்கு வச்சிருக்கோன்னு சொல்றது. அது உங்களை என்ன செய்யாது? காப்பாத்தாது. எந்த பச்சை மரமும் உங்களை என்ன செய்யாது? காப்பாத்தாது. பச்சை மரத்துக்கு கீழே நீங்க வச்சிருக்கிற எந்த காரியமும் உங்களை என்ன செய்யாது? காப்பாத்தாது. சர்வ லோகத்தையும் படைத்த இயேசு ஒருவரே உங்களை காப்பாற்ற முடியும். ஆண்டவர் சொல்லுகிற, நீ அவர் ஒருவருக்கே நீ என்ன செய்? ஆராதனை செய். அது எப்படி செய்யணுமா? முழு மனதோடு என்ன செய்யுங்க? இதே முழுசு நீங்க ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சத்தை மீதி பேலன்ஸ் வச்சிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க ஃபுல்லா ஆண்டவருக்கு நம்ம கொடுத்துட்டு ஆராதனை செஞ்சா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன உடனே அந்த ஜனங்கள் அதை கேட்டு மிஸ்பாங்கிற இடத்துல என்ன செஞ்சாங்களாம்? ஒன்று கூடி உபவாசம் இருந்து அவங்க ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வச்சாங்க. அங்க மிஸ்பாவில் கூடினாங்க. இன்னைக்கு நம்ம ஏலியம்ல என்ன செஞ்சிருக்கோம்? கூடி இருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு உபவாசத்தோட இருக்கிறோம். நம்ம இப்ப ஜெபம் பண்றோம், ஆராதிச்சிருக்கோம். அப்போ நம்ம ஆராதிக்கும் போதே, அவர்கள் மிஸ்பாவில கூடி தேவனை ஆராதிச்சுட்டு இருக்கும் போதே பிசாசு என்ன பண்ணா? அந்த பெலிஸ்தரை யுத்தத்துக்கு என்ன செஞ்சுட்டான்? அனுப்பிட்டான். இதுதான் நம்ம வாழ்க்கையில சத்துரு கொண்டு வர காரியம். நம்ம என்னைக்கு ஊக்கமா ஜெபிக்கிறோமோ, எந்த காரியத்துக்காக ஊக்கமா ஜெபிக்கிறோமோ, என்னைக்கு நம்ம உண்மையா இருந்து ஆண்டவர் சொல்லிட்டான்னு சொல்லி ஆராதிக்கிறோமோ, வாசல் கதவு தட்டிவே ஆசையை திறந்தா நம்ம எதுக்காக ஜெபித்தோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டான காரியம் வாசல்ல நிற்கும். ஏண்டா ஜெபிச்சோம், எதுக்குடா ஜெபிச்சோம்னு நினைக்கிற அளவுக்கு மனம் உடைஞ்சு போய் என்ன செஞ்சிடறோம்? இருக்கிறோம். இது வரைக்கும் அப்படித்தான் நடக்குது. ஆமாவா? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க. நம்ம 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 எதிர்பார்த்ததுக்கு நேர் ஆப்போசிட்டான காரியம் ஜெபம் முடிஞ்சு ஆமேன் போட்ட உடனே, ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவுள் நினைச்சிட்டு கதவை திறந்தா நம்ம எதுக்காக அங்க ஜெபம் பண்ணுமோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டான காரியம் அப்படியே ஆக கடவுள்னு வந்து என்ன செய்ய நிற்கும். நொறுங்கிடுறோம், உடைஞ்சிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ உபவாசம் இருந்து என்ன செய்? ஜெபம் பண்ணு. முழு மனதோடு என்ன செய்? ஆராதித்து என்ன செய்? ஜெபம் பண்ணு. எதுக்கு துதி ஆராதனை நேரம்னு ஒண்ணு வைக்கிறோம்? எல்லா சபைகளும் அது இருக்குது. அப்போ தேவனை துதிக்கிற அந்த ஆராதனை நேரத்துல முழு மனதோடு தேவனை ஆராதிச்சா உங்களுக்கு விரோதமான கட்டுகளை ஆண்டவர் அறுத்து விடுவார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு விரோதமான தடைகளை ஆண்டவர் உடைப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு, உனக்கு, உங்க குடும்பத்துக்கு, வாழ்க்கைக்கு விரோதமா செய்யற வேலைக்கு விரோதமா எவ்வளவு சத்துரு எவ்வளவு கூட்டமா எழும்புவான். எப்போ நீ துதிக்கும் போது எழும்புவான், பாடும்போது எழும்புவான், ஜபிக்கும் போது எழும்புவான், ஒரு கூட்டமா எழும்பி வருவான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவர்களை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. எழும்புவான், வேகமா தான் வருவான், கொந்தளிச்சுட்டு வருவான். நீங்க அதை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. முழு மனதோடு தேவனை ஆராதிங்க. அங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அது பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். போதும் பாருங்களேன். அந்த டைமிங் கொஞ்சம் பாருங்களேன். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, ஊழியக்காரர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து எல்லாரும் கூடி ஒரு இடத்துல ஜெபம் பண்ற நேரத்துல, துதிச்சிட்டு இருக்க நேரத்துல, தேவனை ஆராதிச்சிட்டு இருக்க நேரத்துல, சாமுவேல் தலைமையில ஆராதிச்சிருக்க நேரத்தில் ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீங்க ஆராதிச்சிட்டு இருக்க அங்க பெலிஸ்தர்லாம் ஒன்னு சோழி முடிக்கிறதுக்கு என்ன செஞ்சானுங்க? யுத்தத்துக்கு வந்துட்டானுங்க. இதுதான் பிசாசு நம்முடைய குடும்பத்துல செய்யற ஒரு பயங்கரமான தந்திரமான காரியம். நீ இவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணல, நீ உபவாசம் இருந்தல்ல, கோயிலுக்கெல்லாம் ஒழுங்கா போனல, தசமபாகத்தெல்லாம் ஒழுங்கா தானே கொடுத்தேன், உனக்கு என்ன பிரயோஜனம்? பாரு, அங்க பாரு, உனக்கு விரோதமா அங்க எவ்வளவு காரியம் வந்திருக்கு பாருன்னு சொன்ன அடைச்சு, இதுக்கா நம்ம இவ்வளவு நாள் இப்படி இருந்தோம் அப்படின்ட்டு ஒரு சர்வ வல்லமை மிக்க ஆண்டவரை ரொம்ப சாதாரணமா என்ன செஞ்சிடறோம்? உதாசீனப்படுத்திட்டு போயிடுறோம். ஒரு வார்னிங், ஒரு வசனம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எபிரேயர்ல இயேசு கிறிஸ்து நம்மேல் பாராட்டின கிருபையை, அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை, அவர் கிருபையை அலட்சியம் என்று எண்ணி அவருடைய இரத்தத்தை அசிங்கம் என்று எண்ணுகிற மக்கள் மீது தேவனுடைய கோபாக்கினை பயங்கரமா வரும் சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தை அசிங்கம் என்று எண்ணுகிறவர்கள், தேவன் நம் மீது வைத்திருக்கிற கிருபையை அலட்சியப்படுத்துகிறவர்கள், அப்படிப்பட்டவங்க மேல பயங்கரமான கோபாக்கின்னு என்ன செய்யுமா வருமா? அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவே முடியாது. பிரியமானவர்களே, நாம் இயேசுவின் இரத்தத்தை நம்ம எப்படி நினைக்கிறோம்? தேவன் நம்ம மேல வைத்திருக்க இந்த கிருபையை நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கோம்? அவர்
பாவிகள் இருக்க இடத்துல கிருபை பெருகிறனால தான் துணிஞ்சு பாவத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கோம். பழைய ஏற்பாடு மாதிரி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு வச்சிருந்தா ஆண்டவர் பாவத்துக்கு நறுக்குன்னு தண்டனை கொடுத்தாருன்னா, ஆண்டவருக்கு விரோதமாக தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசணுங்க வனாந்தரத்தில் போகும்போது அந்த வனாந்தரமே என்ன செஞ்சிச்சு, பொழந்து நிறைய பேர் உள்ள வச்சு என்ன செஞ்சு மூடி போடுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தான் நடந்தது. எவனாவது கர்த்தருக்கு விரோதமாக பண்ணுனானா ஆண்டவர் உடனே தண்டனை கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் தான் மன்னிப்பு நமக்கு பொக்கிஷமாக வழங்கப்பட்டது. பாவங்களை மன்னிக்க சொன்னாரு. மன்னிச்சிரு. ஒருத்தன் வந்து கேட்கான், ஒரு தடவை மன்னிக்கணுமா 7 தடவை மன்னிக்கணுமான்னு. 7-70 தடவைன்னா என்னத்தம் தெரியுமா? உடனே கால்குலேஷன் போகக்கூடாது. 7 49 490 தடவை மன்னிச்சா போதும். 491 வரும்போது அவனு போட்டுற வேண்டியதான். அப்படி கிடையாது. 7-70 தடவைங்கும் போது உனக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவனை என்ன செஞ்சுட்டே மன்னிச்சுக்கிட்டே இருந்து. ஏனென்றால் இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் தனக்கு எதிரானவர்களை மன்னித்தார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கிறாரு, மன்னிப்பை கற்றுக் கொடுக்கிறாரு. இந்த உபவாச நாள்ல இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல இருப்பாங்க, உனக்கு எதிராக எவ்வளவு ஆயுதம் வந்தாலும் சரி, நீ உடனே ஐயோ ஆண்டவரே, ஆபத்து வந்தால் தான் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறது, ஓடி வர்றது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டர் எங்கள் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எங்களுக்காக உபவாசம் இருந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. சரி, நம்ம என்ன செய்வோம், பாஸ்டர் என்ன செய்வார், சரி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்களேன்னு உபவாசம் வந்து ஜெபம் பண்ணிட்டு பாரு. யாருக்காண்டி ஜெபம் பண்றாரோ அவங்க வீட்டில் பிரியாணி வாசம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், அடிச்சுட்டு இருக்கோம். பாஸ்டர் வீட்டில் காப்பி கூட என்ன செய்யாது, இருக்காது. ஏன்னா அவங்க உபவாசம் இருந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நமக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னா, ஆண்டவர்கிட்டவே நம்ம போராடிட்டு, ஆண்டவரை எல்லா காரியத்தையும் நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, பொறுப்பெடுத்துங்கன்னு சொல்லிட்டு நாம் பொறுப்பற்றவர்களாய் மாறிவிடுகிறோம். உடனே வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை என்ன செய்து வைத்து விடு, அவரே எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாரு, பார்த்து கொள்வார். அங்க அந்த பாட்டு சொல்லுது, நீதிமான் தள்ளாட விட மாட்டார். நீதிமான் இல்லாம நீங்க கர்த்தர் மேல பாரத்தை கொண்டு வச்சா அது பாரத்தை ஆண்டவர் வாங்கிக்கிடவே மாட்டாரு. நீ தான் திருப்பி என்ன செஞ்சுட்டு வரணும், சுமந்துட்டு வரணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிக்கும் பொழுது, நீங்க தேவனை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை உங்களுக்கு முழு இதயத்தோடு தேடும் பொழுது உங்களுக்கு அம்பு உங்களுக்கு விரோதமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மீது பயங்கர இடி முழக்கத்தை உண்டு பண்ணினார். அப்ப இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு சொல்றேன், உங்க குடும்பத்துல உங்களுக்கு எதிர்ப்பான காரியங்கள் நிறைய இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? இன்னைக்கு முழு இருதயத்தோட அந்த உபவாசனால ஆண்டவரை தேடுங்க, அங்க இடி விழ போகுது. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்கள் எதிரிகள் யாரெல்லாம் உங்களுக்கு இருக்காங்களோ அவங்கள நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. இன்னைக்கு நீங்க தேவனை முழு இருதயத்தோடு ஆராதிங்க, அங்க இடி விழும். அங்க ஆண்டவர் அப்படிதான் சொல்லுது, அங்கே பலத்த இடி முழக்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அவர்கள் ஒருத்தருக்கு அறுப்புண்டு என்ன செஞ்சாங்க, விழுந்துட்டாங்க. அதே அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். லிசன். அப்ப இந்த உபவாச நாளில் முழு இருதயத்தோட எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா பாவமான காரியங்கள், எல்லா எதிர்ப்புகள், கசப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை நீங்க தொழுது கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்வார். அவர் சொல்லுகிறார், இம்மட்டும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அந்த அதிசயம் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார், ஆகையால் நான் அவரை என்ன செய்வேன், பாடுவேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்ய போகிறார். உங்களை அதிசயம் காண செய்வேன் என்று சொல்லுகிறார். அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம்
அதிசயமே இறை மகனாம் இயேசுவால் நடத்திடுமே குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறை மகனாம் இயேசுவால் நடத்திடுமே வாதையெல்லாம் மலையாய் போகுமே பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே உன் வாதையெல்லாம் மறைந்தே போகுமே பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவார் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவார். ஹல்லேலூயா. இந்த 2 பாயிண்ட் தான் டைமுக்கு முடிச்சுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. மத்தேயு 17:15. ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி தண்ணீரிலும் விழுகிறான். வாசிங்க. அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தோம். போயிட்டு போதும். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். தன் மகன் கொடிய பிசாசினால் வேதனைப்படுறான். அப்ப யார்கிட்ட கொண்டு போறாங்க? முதல்ல அவருடைய சீசர் இடத்துல கொண்டு போறாங்க. அந்த சீசர்களுக்கு மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் என்ன செஞ்சுட்டார்? கொடுத்துட்டாரு. பிசாசுகளை துரத்துவீங்க, வியாதிகளை சுகமாக்குவீங்க, மரித்தோரை உயிரோட என்ன செய்வீங்க? எழுப்புவீங்க. இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுத்தாச்சு. ஆனா இங்க சொல்றான், உம்முடைய சீசர்களால் கூட அது முடியல. ரீசன் என்ன அப்படின்னு நான் சொல்ற காரியம் ஒருவேளை உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஒருத்தன் தேவனுடைய ஊழியக்காரன் கடவுளா என்ன செய்ய முடியாது? சத்தமா சொல்லுங்க. ஒருவன் ஊழியக்காரனா இருக்க விரும்பினால் முதல்ல அவன் எப்படி இருக்கணும்? வேலைக்காரனா இருக்கணும். இயேசு சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் என்ன செஞ்சாரு? சீசர்களுடைய காலை தான் அவர் என்ன செய்தார்? கழுவிட. எல்லாரும் வாங்கடா, நான் தானே உங்களுக்கு தலைவர், என் காலை கழுவுங்கன்னு சொல்லல. சீசர்களுடைய காலை அவர் என்ன செய்யறாரு? கழுவுறாரு. அப்ப அந்த சீசர்கள்ட்ட ஏதோ ஒரு குறை ஒண்ணு என்ன செஞ்சிருக்கு? இருந்திருக்கு. என்ன குறைனா 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, எனக்கு எல்லா அதிகாரமும் என்ன செய்கிறது? இருக்கிறது. மமதை பிடிச்சவன். எனக்கு எல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அதிக படிப்பு படிச்சவன் அப்படிங்கிற ஒரு, இன்னும் தமிழ்ல பக்காவா சொல்லப்போனா பக்கா திமிரு என்ன செய்யும்? மனுஷனுக்குள்ள இருக்கும். நிறைய படிச்சுட்டான், நிறைய செல்வம் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, அவனுக்கு பக்க பணம் நிறைய இருக்கு அப்படிங்கிற ரொம்ப நம்ம ஊர்ல சொல்ல ரொம்ப மிதப்பா என்ன செய்யறான்? அலையிறான். சாதாரண மனுஷன் நமக்குள்ள இருக்கிற காரியம். ஒருவேளை சீசர்களுக்கு அது இல்லாம அதெல்லாம் இருந்திருக்காது. ஏன்னா அவங்க ஆண்டவரோட கூட இருக்கிறாங்க. அப்படி ஏன் அவங்களால முடியாம போச்சு? ஆண்டவர் சொல்லாரு, அந்த பேஷண்டை ஏண்ட கொண்டு வாங்க. அந்த பேஷண்ட கொடுத்தா ஆண்டவர் அந்த பிசாசை என்ன செய்தார்? அதட்டினார். அந்த பிசாசு அவனை கசக்கி பிழிஞ்சு அவனோட்டு போயிட்டு நல்ல சுகமாயிட்டான். அப்பதான் சீசர்ல வந்து கேட்காங்க, எல்லா அதிகாரத்தையும் எங்களுக்கு கொடுத்தீங்கல்ல, எதுக்கு எங்களால முடியல அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 18ஆம் வசனத்தை வாசி, இல்ல 21 வாசி. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல நிறைய பிசாசனுடைய தொல்லைகள் இருக்குது. நிறைய குடும்பத்துல தற்கொலை நாவிகள் என்ன செய்து இருக்குது? உன கயிறை மாட்டிடுறான், இல்லாட்டி தண்டவாளத்துல போய் என்ன செஞ்சிடறான்? விழுந்துடுறான், இல்லாட்டி விஷத்தை என்ன செஞ்சிடறான்? குடிச்சிடுறான். ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு சமீபத்துல பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, மனைவி மேல ஒரு கோபத்துல அந்த டீச்சரை ஸ்கூல்ல போய் என்ன செய்யறான்? கண்டம் தொண்டாம வெட்டி கொன்னுபிட்டு வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைக்கும் இவனுக்கும் விஷம் கொடுத்து இவனும் என்ன செய்யறான்? செத்து போறான்.
அது எப்படிப்பட்ட ஆவி தெரியுமா? பயங்கரமான ஆவி. கொலை பண்ற ஆவியும் அவனுக்குள்ள இருக்கு. தன்னைத்தானே தான் பிள்ளையும் கொண்டுட்டு தன்னையும் என்ன செஞ்சிடறான்? சாகடிக்கிற தற்கொலைன்னு ஆவி இருக்கும். சில நேரங்களில் நெருப்புக்குள்ள போய் என்ன செய்யறானா? விழுறானா. சில நேரம் தண்ணிக்குள்ள போய் என்ன செய்யறான்? விழுறானா. முழுக்க முழுக்க தன்னுடைய உயிரே மாய்த்து கொள்வதற்குரிய பயங்கரமான தற்கொலை ஆவி அந்த வாலிபனுக்குள்ள என்ன செய்து இருக்குது. இதைத்தான் உங்களுடைய ஊழியக்காரங்கிட்ட என்ன செஞ்சேன்? கொண்டு வந்தேன். ஊழியக்காரங்களால முடியவே முடியல. நான் எப்பவுமே நிறைய மீட்டிங்ல பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஆனாலும் மற்ற எந்த மீட்டிங் ஆனாலும் சொல்ற காரியம், நீங்க முதல்ல இயேசுவை விசுவாசிங்க, ஊழியக்காரனை கனம் பண்ணுங்க, நம்புங்க. அப்படி வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன செய்யுங்க? அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அந்த வார்த்தையின் மீது என்ன செய்யுங்க? நம்பிக்கையா இருங்க. அந்த வார்த்தை கொடுக்கிறவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுடைய பலன் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது, தேவனுடைய பரிசுத்தாவின் வல்லமை ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது, அந்த பரிசுத்தாவின் வல்லமையினாலதான் அந்த ஊழியக்காரனால அற்புதத்தை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியுமே தவிர, ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்துக்க டாம் டீம் எல்லாம் கொண்டு என்ன செய்ய முடியாது? ஆடவே முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னிடத்தில் என்ன செய்யுங்க? விசுவாசமா இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவரிடத்துல தான் விசுவாசமா இருக்க சொல்றாரு. ஆனா இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது? உலகத்தில் உள்ள சபைகள் எப்படி இருக்கிறது? சபையில் உள்ள விசுவாசிகள் எப்படி இருக்காங்கன்னா, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சபை போதகரை இல்லாட்டி சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரரையே கடவுளா என்ன செஞ்சிடறாங்க? நினைச்சிடுறாங்க. அது பயங்கர தவறுதலான ஒரு காரியம். நீங்க TLCன்னு ஒரு சர்ச் இருக்குது, சென்னையில தாம்பரத்துல இருக்குது. நீங்க அந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல அங்க இருக்கிற பாஸ்டர்ஸை யாராவது ரொம்ப கனம் பண்ணாங்கன்னா அந்த பாஸ்டர் திட்டி விட்டுருவாரு தெரியுமா? அவங்க ரூல்ஸே இருக்குது. அப்படி எல்லாரையும் அங்க சமமா தான் என்ன செஞ்சிருப்பாங்க? வச்சிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, பிதா ஒருவர் தான் கனத்திற்குரிய பாத்திரம். அல்லேலூயா. அவர் ஒருவரை தான் நீங்க என்ன செய்யணும்? கனம் பண்ணணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவன் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். நீங்கள் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்கள். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வேலை. இங்க நான் மட்டும் தான் ஊழியக்காரல, நீங்க எல்லாருமே ஊழியக்காரர் தான். உங்களுக்கு அந்த அதிகாரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன அடிக்கடி சொல்றேன் பார்த்தீங்களா? மார்க் 16ல எல்லா விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. நான் உங்களுக்கு அதிகாரம் தரேன், நீங்க பிசாசுகளை துரத்துவீங்க. அது எல்லாருக்கும் இல்ல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்து நம்மளையும் ஊழியக்காரங்களை தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு, ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரத்துக்கு என்ன செய்யுங்க? வாங்க, அவர் என்ன பூசி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது பாவ அறிக்கை பண்ணி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபந்தான் பிணியாளிகளை என்ன செய்யும்? ரட்சிக்கும். அதுக்கப்புறம் தான் சுகத்தை குறித்து வருது. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ உபவாசம் இருந்து ஜபத்தோட, உபவாசத்திலும் ஜபத்திலும் இருந்தாதான் இந்த வகையான ஜாதி பிசாசுகளை என்ன செய்ய முடியும்? துரத்த முடியும். அப்போ உபவாசத்துல இன்னொரு காரியம் இருக்குது. நீ உபவாசிக்கிறது மாத்திரமல்ல, உபவாசத்தோடு நீ ஜபிக்கிறவனாகவும் என்ன செய்யணும்? இருக்கணும். நான் இன்னைக்கு உபவாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல போய் நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தா உங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? உங்க ஜபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ உபவாசம் இருந்தானா எல்லாத்தையும் விட்டுட்டு உபவாசத்திலும் ஜபத்திலையும் ஆராதனிக்கணும். தேவனை என்ன செய்யணும்? உபவாசத்தன்னைக்கு தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். தேவனுடைய மகிமைக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அவரை துதிச்சுக்கிட்டே நம்ம ஜபத்தோட உபவாசத்துல இருந்தோம்னா எப்பேற்பட்ட பிசாசுகளை நீங்க துரத்த முடியும். அல்லேலூயா. நான் அதான் சொல்லுவேன், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் சாதிக்கிறவர்கள், நீங்கள் சாதனையாளர்கள். அசாத்தியமான காரியத்தை எல்லாம் நீங்க அப்புறப்படுத்துகிற சாத்தியமாக்குற பயங்கரமான ஆட்கள். நீங்க பயங்கரமா கோரமான ஆட்கள் இல்ல, அப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமைகளை பெற்றோம் நீங்க. இதை நீங்க முதல்ல விசுவாசிங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார்ல, மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை என்ன செய்வேன்? ஊற்றுவேன். வாலிபர் மீதும் ஊற்றுவேன், பிள்ளைகள் மீதும் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். குழந்தைகள் பாலகர் வாயினாலே, ஆண்டவர் சொன்னார், குழந்தைகள் பாலகர் வாயினாலே. எதுக்கு சண்டே கிளாஸ் எல்லாம் வைக்கப்படுது? குழந்தைகள் பாலகர் வாயினாலே நான் சத்தியத்தை என்ன செய்வேன்? வெளியே கொண்டு வருவேன். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ உபவாசம் இருக்கிறது மாத்திரமல்ல, நீ ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நீ வெறுமையா தனியா துதிக்கிறேன் தனியா அப்படி இல்லை. நீ துதிக்கணும், தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும், தேவனை நோக்கி என்ன செய்யணும்? நல்ல உபவாசத்திலிருந்து என்ன செய்யணும்? நீ ஜெபித்தால் எப்பேற்பட்ட பிசாசு நீங்க என்ன செய்ய முடியும்? உங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். அது வானா என்ன செய்யணும்? வரணும். போனா என்ன செய்யணும்? போகணும். மந்திரவாதிகள்லாம் என்ன செய்யறான்?
உங்களோட அலையிற பிசாசுகள் அவனோட மந்திர கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து அவன் இஷ்டத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கான், ஆட்டி வச்சுட்டு இருக்கான். நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன். நான் பத்திரிகை துறையில இருக்கும்போது வேலூர்ல ஒரு பெரிய சர்க்கஸ் போட்டிருந்தாங்க. சர்க்கஸ்ல அந்த மேஜிக் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த மேஜிக் நடத்துறதுக்கு ஒரு கேர்ள், ஒரு அம்மா தான் வந்துருந்துச்சு. அது என்னெல்லாமோ வெங்கடேஸ்வரா ஊரிஸ் காலேஜில், வேலூர் ஊரிஸ் காலேஜில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. நான் பத்திரிகையில் இருந்தனால அதை ரிப்போர்ட் எடுக்க போயிருந்தேன். எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் மட்டும் இவன் எப்படி இந்த இதை பசக்குன்னு பண்றான்னு எப்படி பண்றாங்கிறது பார்க்கணும். என்ன செய்வாங்க தெரியுமா, ஒரு குடத்தை கொண்டு முன்னாடி வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதை குப்பரை கவுத்தினா ஒரு சொட்டு தண்ணி கூட என்ன செய்யாது, இருக்காது. அந்த எம்டி குடத்தை வச்சு மூடி வச்சுட்டு அந்த அம்மா மந்திரம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குடத்தை கவுத்தா ஒரு குடம் தண்ணி என்ன செய்யும், வரும். அப்படி ஒவ்வொரு குடம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இவர் மற்ற காரியங்களையும் செஞ்சுட்டே இருப்பாரு. எனக்கு இது முடிஞ்ச பிறகு ஹோட்டல் கண்ணாவில் எங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த அந்த மந்திரம் வாதிட்டு அந்த பொம்பள்கிட்ட நான் கேட்டேன், இது எப்படி அந்த தண்ணி இந்த குடத்துக்குள்ளேருந்து, எம்டி குடத்துக்குள்ளேருந்து வந்துட்டே இருக்கேன், என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு தான் அந்த அம்மா சொல்லுது, பின்னாடி ஒரு ஸ்க்ரீன் வச்சிருக்கோம், அதை நீங்கள் பார்த்தீங்களான்ட்டு. இல்லை, அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி குட்டி குட்டியா பொம்மைகள் ஒரு 100 பொம்மை இருந்தது. சொன்ன சின்ன சின்ன பொம்மையா ஒரு 100 பொம்மை இருந்துச்சுன்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, அது 100 பொம்மை இல்லை, அது 100 பொம்மைக்குள்ள 100 ஆவி என்ன செய்யுது இருக்குது. நான் அவங்களுக்கு என்ன செய்வேன், முதல்ல உத்தரவு கொடுத்து நீ பக்கத்துல இருக்க இடத்துல போய் கைகளில் என்ன செய்யணும், தண்ணியை மோந்துட்டு வந்து 10 நிமிஷத்துக்குள்ள அந்த குடத்தை என்ன செஞ்சிருக்கணும், ஃபில் பண்ணியிருக்கணும் உத்தரவு போட்டேன். அவங்க சும்மா இருந்தா எனக்கு இடைஞ்சல் போனவங்கன்னு வேலை கொடுத்துருவேன். அதுங்க இருந்தாலும் ஓடி போய் கையில தண்ணி மோந்துட்டு வந்தா எவ்வளவு தண்ணி வரும். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள அது கடாப்படான்னு ஓடி போய் ஒரு குடம் தண்ணி என்ன செஞ்சிடும், நிறைஞ்சிரும். இதுதான் பிசாசனுடைய வல்லமைகளை மனுஷன் ஏற்கிறான். இந்த பிசாசுகளையே இயக்க வல்லமை நிறைந்த, அவற்றின் கிரியைகளை முறியடிக்கிற வல்லமை நிறைந்தவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எப்பேற்பட்ட வல்லமை இருந்தாலும் ஆண்டவர் சொல்ல, இதுக்காக நீ அங்க ஓடாத இங்க ஓடாத, பெரிய பெரிய காரியங்களை நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இங்க இருந்து அங்க இருந்துங்கெல்லாம் ஓடாத, நீ இருக்கிற இடத்துல உபவாசம் இருந்து என்ன செய்ய, ஜெபம் பண்ணு. உனக்கு விரோதமா சரீர வியாதியா இருந்தாலும், உன் குடும்பத்துக்கு விரோதமான காரியமா இருந்தாலும், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமான காரியமா இருந்தாலும் உபவாசம் இருந்து ஜெபிச்சால் ஜெயத்தை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து என் தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. தானியேல் பெரிய தீர்க்கதரிசி, மறைப்பொருள்களை எல்லாம் வெளிப்படுத்துற ஆவி அவனுக்குள்ள என்ன செய்ய, தேசத்தில் தானியேலின் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் இருந்தது. சிங்க கபிக்குள்ள விழுந்த கூட ஜெயித்து வந்தவர் தான். அவர் சொல்றாரு, நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நேராக என்னை ஒழுங்குபடுத்துறேன், நேராக்குறாராம். அவர் எதுக்காக ஜெபம் பண்றாருன்னா, தேசத்து மக்களுடைய பாவங்களுக்காக என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணின்னு சொல்றாரு. உபவாசம் இருந்து பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்றேன். அப்படி ஜெபம் பண்றனால தான் அந்த தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, பிரியமானவனே நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது கட்டளை வெளிப்பட்டது, அதை அறிவிக்க வந்தேன். போதும். இன்னைக்கு இவ்வளவு நேரம் நீங்க யாரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணல, அப்படித்தானே? ஒண்ணு ஆமான்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க. யாருமே உங்களுக்காக நீங்க என்ன செய்யல, ஜெபம் பண்ணல. ஜெப குறிப்பு சத்தம் உங்க காதுல என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு, கேட்டுட்டு இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, ஒரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க, ஒரு சகோதரன் ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெப சத்தம் உங்க காதுல விழுந்துட்டு இருந்துச்சு, நீங்களும் அது பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அரை தூக்கத்துல. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இன்னைக்கு இப்ப நீங்க உபவாசத்துல இருக்கிறீங்க, உண்மையிலே உங்களுக்கு இப்ப வயிறு பசித்துக்கிட்டு தான் இருக்கும். காலமே சாப்பிட்டு இருந்தா கூட கண்டிப்பா சாப்பிட்டு இருப்பீங்க, சாப்பிடாடி கூட இருந்தாலும் சாப்பிட்டாலும் இப்ப பசி கண்டிப்பா என்னச்சும் இருக்கும், சாப்பாடு நேரம். ஆனா இந்த நேரத்துல நீங்க உங்களுடைய பாவங்களை என்ன செய்யுங்க, அறிக்கையிட்டு
உங்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ள மக்களுடைய பாவங்களை என்ன செய்யுங்க, அறிக்கையிட்டு இந்த உபவாச நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதுக்கு ஆண்டவர் சாங்ஷன் பண்றாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிரியமானவனே, நீ மிகவும் கர்த்தருக்கு பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே கட்டளை வெளிப்பட்டது. These orders must be carried out from heaven. அப்போ இன்னைக்கு நீங்க இதுவரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணல, உங்களுக்காக ஜெபம் பண்ணல, இப்ப நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஏன்னா ஆண்டோடைய கண்கள் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்குது, பார்த்துட்டு இருக்குது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெறுத்து ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கலாம், உதறி தள்ளப்பட்டவங்களா இருக்கலாம். எந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் ஆண்டவருடைய கண்கள் நம்ம என்ன செய்கிறது, பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த உபவாச நாள்ல 4 காரியத்தை ஆண்டவர் சொன்னார். 1, மோசையை போல கர்த்தருடைய சமூகத்துல நீங்க என்ன செஞ்சிருக்கணும், காத்திருந்து அவருடைய மகிமையை நீங்க என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய முகத்தை ஆண்டவர் என்ன செய்வார், பிரகாசிக்க பண்ணுவார். சாமுவேல் தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டிருக்கிறது போல உபவாச நாள்ல நீங்க முழுசு மற்ற காரியங்களை விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, தேவனை நீங்க ஆராதிக்கும் போது உங்க சத்துருக்கள் இருந்து என்ன செய்வார், விடுதலை பண்ணுவார். 3வது, நல்ல உபவாச நேரத்துல உபவாசம் இருந்து தேவனை துதித்து ஜெபிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பிசாசின் கிரியைகளா இருந்தாலும் உங்களை அது மேற்கொள்ள முடியாது. நீங்கள் அதை என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். 4வது, தானியேலை போல நீங்கள் உபவாசம் இருந்து பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க வேண்டிக் கொள்வது எதுவோ அது கட்டளையாக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு சந்தோஷமான காரியம் அதுதான். அதனாலதான் 4வது மாத உபவாசம் உங்களுக்கு பண்டிகை நாட்களாக மாற கிடவது. நாம் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாயிருக்கிறது. உங்களுடைய வேண்டுதலை ஆண்டவர் இப்பொழுது கேட்க போகிறார். பிரியமானவனே, பிரியமானவளே, என் சகோதரியே, என் தாயே, என் தகப்பனே, என் நல்ல நண்பனே, என் நல்ல சிநேகிதியே, ஆண்டவர் உங்களை அப்படித்தான் அழைக்கிறார். என் சிநேகிதனே, என் சிநேகிதியே, என் சகோதரனே, என் சகோதரியே, என் மகளே, என் மகனே என்று அழைக்கிறார். அவர் தான் சொல்றார், என்னுடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். வெளியே தெரியக்கூடாது என்று கௌரவம் பார்த்து கொண்டிருக்கிறாய். எப்படி வேணாலும் வாழலாம் என்று கூட நீ நினைக்கலாம். எப்படியும் வாழ முடியாது. ஆண்டவர் உன்னை வாழ வைக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த சமாதானத்தை நீ எதிர்பார்க்கிறாயோ, எந்த சந்தோஷத்தை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ, எந்த காரியத்தை நீ தோல்வி அடைந்து விட்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ, என் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று கவலையோடு இருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்கிறார், எதை குறித்தும் கவலை வேண்டாம். இந்த உபவாச நாளில் இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்களை, இந்த செய்தியை பல குடும்பங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறேன். என் கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. என் கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய அழகான கண்கள் உங்களை கண்டது. உங்கள் பிள்ளைகளுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அவருடைய கண்கள் கண்டது. உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை அவருடைய கண்கள் கண்டது. உன் லங்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளத்தை அவருடைய கண்கள் கண்டது. உன் எலும்புகள்ல இருக்கிற வலி, வேதனை, உன் பெருமூச்சை அவருடைய செவிகள் கேட்டுக்கொண்டிருந்தது. நீ நடக்கும் போது, உட்காரும் போது உன் கஷ்டத்தை அவருடைய கண்கள் கண்டது. உன் குடும்பத்துல பெரிய போராட்டம், சிக்கல் வெடிக்குது, கர்த்தருடைய காது அதை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவர் கண்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. நீ எல்லாரால நீ அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாளாம். ஒரு எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி பேசிச்சு விளந்தான் அப்படின்னு நினைக்கலாம். உங்களை தூக்கி வீசி இருக்கலாம், வேண்டாம் அப்படின்னு தூக்கி வீசி இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்களை கண்டது. இன்னைக்கு அவர் உங்களை ஆற்றி தேற்றுகிறவர், உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் நாட்கள் இந்த மாசத்துல இன்னையிலிருந்து மகிழ்ச்சியான பண்டிகை நாட்களாக மாறப் போகிறது. எஸ்தர் அந்த உபவாசம் இருந்தாங்க, தேசத்தையே மீட்டு கொண்டாங்க. அந்த தேசத்துல பெரிய மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஒவ்வொரு வருஷமும் அந்த குறிப்பிட்ட 9ஆம் மாதத்துல அது பூரீம் பண்டிகையாக ஆசரிக்கப்பட்டது. ஜனங்கள் அந்த பண்டிகை நாளிலே சந்தோஷமா இருந்தார்களாம். இன்னைக்கு இயேசு நாமத்தினால் நான் உங்களுக்கு சொல்றேன்,
இனி உங்கள் வாழ்க்கையில துக்கம் இருக்காது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இனி உங்கள் வாழ்க்கையில கண்ணீர் இருக்காது. ஹல்லேலூயா. இனி உங்கள் வாழ்க்கையில எந்த விதமான போராட்டமும் இருக்காது. ஹல்லேலூயா. இனி உங்கள் வாழ்க்கையில தரித்திரம் இருக்காது. ஹல்லேலூயா. உங்க சரீரத்துல வியாதி இருக்காது. ஹல்லேலூயா. நீங்க என்ன காரணத்துக்காக நீங்க நிந்திக்கப்பட்டீங்களோ அந்த நிந்தனைகளை ஆண்டவர் என்று துடைக்கிறார். உங்க அந்த நிந்திக்கப்பட்டதுக்குரிய காரியத்தை துடைக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த உபவாச நாள்ல உங்க வீட்டுல பாவம் என்பதே இருக்காது. பாவத்தின் நிழலே அங்க இருக்காது. ஆண்டவர் அதை அகற்றி விடுவார். ஒப்பு கொடுப்போமா? கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உன் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஜெபம் பண்ணிடவும். அப்படியே உங்க தேவைகளுக்காக ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ற நேரத்தில் நீங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய கண்கள் உங்களை கண்டு கொண்டிருக்கிறது. நீங்க உங்க இதயத்தில் உள்ளதை நீங்க ஆண்டவர்கிட்ட இப்ப நீங்க சொல்லிடுங்க. ஏன்ட்ட சொல்ல வேண்டாம், பாஸ்டர்ட்ட ஏன்டா நீங்க சொல்ல வேண்டாம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்க ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க, உங்க பிள்ளைகளை பத்தி சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகளை குறித்து சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைகளை, எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள், உங்க சரீரத்தில் உள்ள கஷ்டங்கள், உங்களுக்கு இருக்க ஞானமற்ற தன்மைகள், குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை சொல்லுங்க. பெற்றோரே, உங்கள் கணவர் நிமித்தமாக உங்களுக்கு இருக்கிற நிந்தைகளை, போராட்டங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. மனைவிமாரே, உங்கள் கணவரால் உங்களுக்கு வருகிற கஷ்டம், கணவன்மாரே, உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு வந்திருக்க நெருக்கடிகள், உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் இருக்கிற காரியங்கள், உன் பிள்ளை நிமித்தம் நீ ரொம்ப கவலைப்பட்டு இருக்கியா? ஆண்டவர் சொல்லுகிற கவலை வேண்டாம், அதை ஆண்டவர்கிட்ட சொல்லிடு. அவர் நிந்தனைகளை மாற்றுகிறவர், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவர். ஒப்பு கொடுத்துட்டீங்களா? நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நாமத்தை மேம்படுத்துகிறோம். இந்த உபவாச நாளிலே கலந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய அழகான கண்கள், அன்பு நிறைந்த கண்கள், இரக்கம் நிறைந்த கண்கள், எங்களுக்காக கண்ணீர் விடுகிற கண்கள், கண்மணி போல நாங்கள் உங்களை பாதுகாப்பேன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் சொல்ல, என் செல்லம்மே, என் செல்லக்குட்டி, என் நண்பனே, என் சகோதரனே, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். எவ்வளவு தூரம் ஆண்டவரே நீர் எங்களை நேசித்தீரப்பா.
உம்முடைய கண்களைப் போல நீர் எங்களை வைத்திருக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, என்னை எவனும் தொட முடியாது, எந்த சத்ருவும் என்னை தொட முடியாது, எந்த பிசாசின் கிரியைகளும் என் குடும்பத்தில் வர முடியாது. என்னை நேசிக்கிற ஆண்டவர், நான் அன்பு கூறுகிற ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காப்பாற்றும். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். நீ ஜீவிக்கிற தேவன், நீ ஜீவிக்கிற தேவன், உயிரோடு இருக்கிற கடவுள். நீர் எங்களுக்குள் ஜீவனோடு இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பமும் இன்று முதல் பண்டிகை நாளாக மாறட்டும். அங்கே மணவாளனின் சத்தம் கேட்கட்டும், மணவாட்டியின் சத்தம் கேட்கட்டும், குழந்தைகளின் அழுகுரல் கேட்கட்டும். ஆண்டவரே, அற்புதங்களுக்கான நடக்க முடியாமல் இருந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது என்று சோத்திர பலி எடுக்கிற சத்தம் கேட்கட்டும். அப்பா, நீதிமான்களாகிய இவர்களை மாற்றும். இவர்கள் கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே, ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுங்க. எல்லாரும் சந்தோஷமா எங்களோடு இருந்து இந்த ஐக்கிய விருந்தில கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என் நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என் நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். உம்மை என்றும் விடாமல் நான் தொடரவே, என்னை என்றும் விடாமல் நீ பிடிக்கவே. நான் மரிக்கும் நேரத்தில் பரலோகத்தில் உம்மை காட்டும் நல்ல மீட்பரே. ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் என் நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார், என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படியே